திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது தான் சினிமா மூலமாக தான் நான் உலகத்தை பார்த்தேன். அறியாத பருவத்தில் இன்ஸ்டியூட்டில் நான் பார்க்குற படங்கள் இந்த மாதிரிலாம் படங்கள் உண்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஜப்பானை பற்றி தெரியும், ஜெர்மனி பற்றி அதெல்லாம் தெரியும், பேர் தெரியும். ஆனால் அந்த மக்கள் அந்த வாழ்வாதாரம் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே நமக்கு எனக்கு தெரியாது. அது மூலமாக தான் எனக்கு அதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்கணும்னு ஆர்வம் வரும். என் கண்ணை திறந்தது இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி படங்கள் தான். என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சினிமா தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு. இந்திய சினிமாவில் இந்த அளவுக்கு படங்கள் வரலன்னு தான் உண்மை. தமிழ் சினிமாவில் தான் ஜாஸ்தி வந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இங்கே எல்லோருக்கும் படம் பண்ணும் அந்த முன்னுரிமை உண்டு. அதுதான் இந்த மண்ணின் மகிமை. என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு மாரியோட ஒவ்வொரு படமும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் இப்போ ப்ரொஜெக்ஷனுக்கு கூப்பிடும்போது மாதிரி நான் தேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே அங்கே தேட்டரில் பார்த்துட்டு தான் அதை பற்றி பேசுவேன். ஏன்னா அந்த வாழைன்ற இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போக 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 வாழை வாயாடி வாழையாக வாழையை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்பொழுது அது ஒரு பயோபிக்குன்னு தெரியாது எனக்கு. கடைசியில் தான் எல்லாமே தெரியும். எனக்கு இது இன்னொரு பாடமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், மாமன்னன் பார்த்த உடனே சொன்னேன், இதெல்லாம் இந்த சிட்டியில் வளர்ந்தவன் நான் அதை நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒத்துக்க இது இருக்கும் தெரியுது. ஏன்னா ஒத்துக்கணும் அதெல்லாம். காரணம் சில உண்மைகளை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். சிட்டியில் இருந்ததுனால பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சினிமா மூலமாக. அது செய்பவர் மாதிரி ரஞ்சித் போன்றவர்கள் தான் வெற்றி. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு படங்களும் கஷ்டம்னா ஆரோக்கியமான கஷ்டம் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி அது திருப்பி படமாக கொடுக்கும்போது தான் எனக்கு சினிமா மேல் நம்பிக்கை வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்பிக்கை போய்கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில இயக்குநர்கள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.